ஒரிஜினல் செம்பருத்தியில் டீ எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. இது ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதுதான் ஒரிஜினல் செம்பருத்தி. நிறைய பேர் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்து எடுத்தீங்கன்னா, இந்த பூக்களை மட்டும் அந்த இலைகளை விட்டுட்டு அந்த பூக்களை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. அப்படியே கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகி வரும். இது நீங்கள் நர்சரியிலையோ இல்லை எங்கேனாலும் தெரிஞ்சவங்கள்ட்டையோ சீடு போட்டாலே பருத்தி தான் அப்படியே வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதில் நான் லெமன் லைட்டாக ஒரு ஆஃப் லெமனை புளியிறேன். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்களா, என்ன அட்டகாசமாக கலர் வருது பார்த்தீங்களா. உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. அந்த கலர் பார்க்கும் பொழுதே நமக்கு குடிக்கணுன்ற ஆசை வரும். இந்த டீயை அப்படியே வடிகட்டி கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிக்கலாம். இது இன்னும் ஒரு மெத்தடு இருக்குது இந்த டீ போடுறதுக்கு. இன்றைக்கி நான் சும்மா தண்ணியில் கொதிக்க விட்டு மட்டும் அதை ஃபில்ட்ரு பண்ணி அது கூட இனிப்புக்காக நான் ஹனி சேர்க்குறேன். நீங்கள் எதுனாலும் சேர்க்கலாம், ஆனால் ஹனி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. மிதமான சூட்டில் இருக்கும்போது சேர்த்து குடிங்க, செம்மையாக இருக்கும்.